வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான இலக்கிய பயணத்துக்கு போக போறோம். வள்ளலார் எழுதிய திருவுருட்பா. அதுல முதல் திருமுறை 4ஆம் அத்தியாயம் எண்ண 10. இதுல இருந்து ஒரு 10 பாடல்கள், அதாவது 72லிருந்து 81 வரைக்கும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். வள்ளலார் எப்படி அவரோட மன ஓட்டங்களை, அந்த இறை அனுபவத்தை, மனுஷனோட நிலையை எல்லாம் இதுல சொல்றாருன்னு நாம சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாடல்கள். வெறும் வார்த்தைகளா இல்லாம, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆன்மாவோட குரலாவே ஒலிக்குது. சரிதானே? நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த 10 பாடல்களும் வள்ளலாரோட அந்த மனப்போராட்டங்கள், அப்புறம் திருத்தணிகை முருகன் மேல அவருக்கு இருந்த ஒரு தீவிரமான பக்தி, இதையெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இந்த பாடல்கள் ஒரு பக்தனோட அந்த மனசுக்குள்ள நடக்கிற பயணத்தை அப்படியே படம் பிடிச்ச மாதிரி, தன்னோட குறையெல்லாம் உணர்ந்து இறைவனோட கருணைக்காக ஏங்குற அந்த ஒரு உருக்கமான நிலை ரொம்ப நேர்மையா பதிவு பண்ணியிருக்காது வள்ளலார். ஒவ்வொரு பாட்லயும் அந்த உணர்ச்சிகள் எப்படி வெளிப்படுது, அதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல் பாட்டிலே ஆரம்பிக்கலாமா? பாடல் 72. அணிகொள் வேலுடை அண்ணலே அப்படின்னு ஆரம்பிச்சு, அடேப்பா, தன்னைத்தானே ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிறாரே. வணங்கலேன், உருகி நின்று ஆடலேன், பாடலேன், மனம் குழைந்து ஏத்தலேன், இப்படி ஒண்ணுமே செய்யலையே நான். அப்புறம் மாயை தனியலேன், தணிகை வாழ் நின்னையேன் தலைவனை நினைக்கலேன், தணிகை முருகனை நினைக்க கூட இல்ல. இப்படி இருந்தா என் துன்பம் எப்படி தீரும்னு ரொம்ப நொந்துக்கிறார். இந்த தன்னிறக்கம் ரொம்ப ஆழமா இருக்குதே. ஆமா ஆமா, அந்த நேர்மைதான் வள்ளலார் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம். ஒரு பக்தன் செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள் கூட, அத கூட என்னால செய்ய முடியலையேன்னு ஒரு ஆதங்கம். இது தன்னை ஒரு பாவின்னு சொல்றது கூட, அது ஒரு தீவிரமான சுய விமர்சனம். துன்பமும் எஞ்சேனேங்கிறது, இந்த மாதிரி நான் இருக்கிறதுனால ஏன் துன்பம் தீராதுங்கிற ஒரு யதார்த்தமான புரிதல். அது மட்டும் இல்லாம பாருங்க, திருத்தணிகை முருகனை நினைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு முத பாட்டிலே ஒரு அழுத்தம் கொடுத்துடுறாரு. ஓ, சரி சரி. இந்த ஆழ்ந்த சுய விமர்சனத்திலிருந்து டக்குன்னு அடுத்த பாட்டுல, அதாவது 73ல முருகனோட பெருமைக்கு போயிடுறாரு. செயல்பிடித்தவன் தந்தையா தீர்த்தொழும் சிவன் தனக்கொரு மேலாம் அப்படின்னு. அதாவது திருமால், பிரம்மா இவங்கெல்லாம் வணங்குற தெய்வம் சிவனை விட மேலானவர், தணிகை மலையில் இருக்கிறவர், இப்படிலாம் புகழ்றாரு. அப்புறம் மால்பிடித்தவர் அரியோனா தணிகைமா மலைவளர் பெருமாளே, மாயல சிக்கினவங்களுக்கு தெரியாத பெருமானே, கால் பிடிக்கவும் கருணை நீ செய்யவும் கண்டு நான் கழிப்பேனே, நான் உன் காலை பிடிக்கணும், நீ கருணை காட்டணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு ஏங்குறாரு. இந்த மாற்றம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா கவனிச்சிங்க. இது ஒரு முக்கியமான கட்டம். தன்னோட சிறுமைய உணர்ந்த அடுத்த கணமே இறைவனோட பெருமைய நினைக்கிறாரு. திருமால், பிரம்மா, தொடர தெய்வம் சிவனுக்கும் மேலானவர்னு சொல்றது மூலமா முருகனோட அந்த பரத்துவத்தை அதை நிலைநாட்டுறாரு. அதுலயும் அந்த வரி மால் பிடித்தவர் அரியோனாங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஆணவத்துல இல்ல உலகப்பற்றுல சிக்கினவங்களுக்கு இறைவனோட அருள் இல்லாம அவன் அடைய முடியாதுங்கிற தத்துவம் இதுல இருக்கு. அப்புறம் கால் பிடிக்கவும் கருணை நீ செய்யவும், இதுல பாத்தீங்கன்னா பக்தனோட முயற்சி ஒரு பக்கம், இறைவனோட அருள் இன்னொரு பக்கம். ரெண்டும் சேரும்போதுதான் முழுமைங்கிற அந்த சரணாகதி தத்துவம் ரொம்ப அழகா வெளிப்படுது. சரி, தன் நிலையையும் சொல்லிட்டாரு, இறைவனோட பெருமையும் சொல்லிட்டாரு. ஆனா 74வது பாட்டுல ஒரு மாதிரி தவிப்பா இருக்கே. களித்து நின் திருக்கழலினே ஏழையேன் காண்பனோ அலதன்பை ஒளித்து வந்துயிர் உழப்பனோ உணர்ந்திலேன் அப்படின்னு சொல்றாரு. உன் திருவடியை பார்த்து நான் சந்தோஷப்படுவனா, இல்ல இப்படியே துன்பத்துல உழலுவனா, என்ன நடக்கும்னே தெரியலையேன்னு புலம்புற மாதிரி இருக்கு. அதே பாட்டுல முருகனை ஞானகுருன்னு, தேசிக வடிவம், தேவர்கள் தலைவன்னு, தேவர்கள் பணி தேவன், சிவனோட அம்சம்னு சிவதாரு, இப்படியெல்லாம் வேற சொல்றாரு. இந்த ஒரு நிச்சயமில்லாத தன்மை இது எதை காட்டுது? இது பக்தியோட பயணத்துல ரொம்ப இயல்பான ஒரு நிலைதான். இறைவனை அடையணும்னு ஒரு தீவிரமான ஆசை இருக்கும். ஆனா அதே சமயம் அதுக்கு நமக்கு தகுதி இருக்கா, அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு ஒரு சந்தேகமும் இருக்கும். இந்த ரெண்டு நிலைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தான் இங்க தெரியுது. அந்த இறைவனோட தரிசனம் கிடைக்குமா, இல்ல துன்பம் தொடருமாங்கிற மன உளைச்சல், அது ரொம்ப மனுஷங்களுக்கு இயல்பானது. ஆனா அந்த தவிப்புலையும் பாருங்க, முருகனை வெறும் சாமியா பார்க்காம ஞான குருவா, தேவர்களுக்கெல்லாம் தேவனா, சிவஸ்வரூபமா பாக்குறது, அது வள்ளலாரோட ஆன்மீக பார்வையோட ஆழத்தை காட்டுது. ஓஹோ, இந்த தவிப்பு இது அடுத்த பாட்டுல 75ல ஒரு காத்திருப்பா மாறுதுன்னு சொல்லலாமா?
மயிலின் மீது தருள் தரும் நின் திருவருவினுக்கு எதிர்பார்க்கும் செயலின் என் கருத்து எவ்வன முடியுமோ, மயில் மேல வர்ற உன்னோட வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கேன், என் என்ன நிறைவேறுமான்னு தெரியலேன்னு சொல்றாரு. கூடவே அயிலின் முதல் தடிந்திடும் ஐயனே அருமுக சிவயோக கைலநேர் திருத்தணிகை வாழ்கந்தனேன்னு, அதாவது சூரனை அழிச்சவனே ஆறுமுகனே கைலைக்கு சமமான தனியில வாழக்கந்தனேன்னு கூப்பிட்டு அந்த ஏக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, நிச்சயமா. இங்க காத்திருப்பு ரொம்ப முக்கியமாகுது. இறைவனோட தரிசனத்துக்காக, அவரோட அருளுக்காக ஏங்கி காத்துட்டு இருக்கிற ஒரு பக்தனோட மனநிலை இது. எவ்வன முடியுமோங்கிற அந்த கேள்வி இருக்கே, அது அந்த ஏக்கத்தோட ஆழத்தையும் காட்டுது. அதே சமயம் நம்ம முயற்சி பலன் தருமான ஒரு சின்ன பதற்றத்தையும் காட்டுது. அயிலின் முதல் தடிந்திடும் ஐயனேன்னு முருகனோட வீரத்தை சொல்றது ஒருவேளை தனக்கு வர்ற தடைகளை எல்லாம் அவர் நீக்கணும்னு ஒரு விண்ணப்பமாவும் இருக்கலாம். அப்புறம் திருத்தணிகைய கைலைக்கு ஒப்பிடுறது, அந்த தலம் அவ்ளோ புனிதமானது, சிவனோட இருப்பிடத்துக்கு சமமானதுங்கிற வள்ளலாரோட அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் காட்டுது. காத்திருப்பு, ஏக்கம், இதுக்கு பிறகு 76வது பாட்டுல ஒரு முழுமையான சரணாகதி தெரியுது. இருப்பு நெஞ்சக கொடியனேன் பிழைதனை எண்ணுரேல், இரும்பு மாதிரி கடினமான மனசு கொண்டவன் நான், என் தப்பையெல்லாம் கணக்குல எடுத்துக்காதேன்னு கெஞ்சிறாரு. வஞ்சக் கருப்பு காவணத் துளைதரும் என்றனை காத்தருள் கருணையாம் கடலே என் விருப்புள் ஊரினென் அமுதமேன்னு. அப்புறம் வேல்தாங்கும் பொறுப்பினே முகிழனவுரா தணிகை வாழ் புண்ணிய சற்குணக்குன்றேன்னு. வேலனே மேகத்தை விட உயரமான தணிகையில வாழ்ற புண்ணியனே சாந்த குணக்குன்றேன்னு ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிறார். இங்க பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப சக்தியா இருக்கு. மிக சரி. இதுதான் சரணாகதியோட உச்சம்னு சொல்லலாம். தன்னோட குறைகளை இருப்பு நெஞ்சகம், வஞ்சக் கருப்பு காவணம்னு அப்படி அப்பட்டமா ஒத்துக்கிட்ட இறைவனோட குணங்களை கருணையம் கடலே, அமுதமே, விமலனே, சர்க்குணக் குன்றேன்னு அதை முன்னிறுத்தி வேண்டுகிறார். பிழைதனே எண்ணுரில், என் தப்பையெல்லாம் பொருட்படுத்தாதேங்கிற அந்த மன்றாடல் இருக்கே, அது மனுஷன் தன்னோட தகுதியின்மையை உணர்ந்து இறைவனோட அளவற்ற கருணையை மட்டும் நம்பியிருக்கிற அந்த நிலையை காட்டுது. தணிகைய முகில் அணவுரா தணிகைன்னு சொல்றது அந்த இடத்தோட தெய்வீக உயரத்தை மட்டும் இல்ல, ஒருவேளை உலக மாயைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையும் குறிக்கலாம். இந்த சமாடதிக்கு அப்புறம் 77வது பாடல்ல ஒரு மாதிரி உரிமையோட கேட்கிற மாதிரி தோணுது எனக்கு. குன்று நேர்பினி துயரனால் வருந்தினின் குறைகழல் கருதாத துன்று வஞ்சகக் கல்லனேன், மலை மாதிரி நோய் கஷ்டப்பட்டு உன் திருவடியை நினைக்காத வஞ்சகன்னா அப்படின்னு சொல்லிட்டு, என் மனத்துயர் தொலை தருள் புரிதற்கின்று மாமயில் மீதினில் ஏறி இவ்வேளை முன் வருவாயேல் நன்று நன்றனின் அடியவர் எண்ணுவார் நாற்றரசே என்னே, என் மனக்கவலையை தீக்கிறதுக்கு இன்னைக்கே மயில் மேலே ஏறி என் முன்னால வந்தீன்னா உன் பக்தர் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லதுன்னு பாராட்டுவாங்களேன்னு கேட்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அம்சம். முதல்ல தன் குறைகழல் கருதாத வஞ்சகக் கள்ளன் ஒத்துக்கிறாரு. அப்புறம் லேட் பண்ணாம இன்றே வரணும்னு ஒரு உரிமையோட கேக்குறாரு. வருவாயில் நன்று நன்று நின் அடியவர் எண்ணுவார்னு சொல்றது ஒரு வகையில இறைவனை சம்மதிக்க வைக்கிற முயற்சி மாதிரி கூட தோணலாம். பாத்தியா, நீ வந்தா மத்த பக்தர்கள் உன்னை புகழ்வாங்க, அதனால எனக்காக வந்துடுங்கிற மாதிரி ஒரு தொனி அதுல இருக்கு. இது இறைவன் கிட்ட இருக்கிற அந்த நெருக்கத்தையும் உரிமையும் காட்டுது. துன்பத்துல இருக்கிறவன் உடனே தீர்வு வேணும்னு எதிர்பார்க்கறது இயல்புதானே. சரி, இந்த உரிமை உணர்வு 78வது பாடல்ல ஒரு முழுமையான பற்றுறுதியா மாறுது. யாரை இந்துணை கொண்டிலேன் நின் அடி இணைதுணை அல்லால், உன்னோட திருவடியை தவிர வேற யாரையும் நான் துணையா நினைக்கலன்னு அடிச்சு சொல்றாரு. பேரை உன்னின்று இடும்படி புரிவையோ பேதுரச் செய்வாயோ, உன் பேரை சொல்லிட்டு இருக்க வப்பியா இல்ல கைவிட்டு கலங்க விட்டுடுவியா, பாறையுந்தரு பகவனே உலகுறும் பரம்பர செய்யின்றும் சீரை உந்திகள் தொழுக சீருடையனின் திருவுளம் அறியேனே, உலகத்தை படைச்சவனே தணிகையில இருக்கிறவனே உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்றார். இந்த நிலை இது எப்படிப்பட்டது? இது ஏகநிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனை மட்டுமே முழுசா நம்பியிருக்கிற நிலை. நின் அடி இணை துணை அல்லாலுங்கிறதுல அந்த உறுதி தெரியுது. ஆனா அதே மூச்சுல பேதுரச் செய்வாயோ, அதாவது கலங்க விட்டுடுவியோன்ற கேள்வியும் வருது. இது மனுஷ இயல்பு. எவ்வளவுதான் சரணடைஞ்சாலும் அந்த இறைவன் மனசுல என்ன இருக்கோ, அவன் நம்மளை ஏத்துக்குவானா இல்ல கைவிட்டுடுவானாங்கிற ஒரு சின்ன பயம், ஒரு தவிப்பு இருக்கத்தான் செய்யும். இது வள்ளலாரோட நேர்மையை காட்டுது. தன்னோட பயத்தை கூட அவர் மறைக்கல பாருங்க. ஆமா. அப்புறம் உலகத்துல படுற கஷ்டத்தையும் அடுத்த பாட்டுல 79ல சொல்றாரு. உளங்கொள் வஞ்சக நெஞ்சர்தம் இடமிடர் உளந்தகம் உலைவுற்றேன்,
வஞ்சகமான மனசுள்ளவங்க கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு போயிட்டேன்னு சொல்றாரு. வளங்கொள் நின் திருமலரடி வாழ்த்தலன் மற்றினி என் செய்கேன். அதனால உன் திருவடிய நான் வாழ்த்தல, இனி என்ன செய்வேன்? கண்ணனும் பிரம்மனும் குறிக்கரும் பெருவாழ்வே, திருமாலும் பிரம்மாவும் கூட அறிய முடியாத பெருவாழ்வே, களங்கொள் கண்டனர் திராதைவாள் தருகுணக் கடல் தன்மாக்குளம், குளங்கொள் பைம்பொழிற் தலங்கோள் பொய்கைகள் சூழ் தணிகைப் பதியோனே, நீலகண்டனான சிவனோல தந்தையே, குளமெல்லாம் நிறைஞ்ச தணிகையில வாழ்றவனேன்னு புலம்புறாரு. ஆமா, உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள் அது ஆன்மீக முயற்சிக்கு தடையா இருக்கிறத இங்கே சுட்டி காட்டுறாரு. வஞ்சக நெஞ்சர்தம் இடம் இடருழந்துங்கிறதுல வெளியிலிருந்து வர்ற பாதிப்புகளை சொல்றாரு. அதனால மனசுடைஞ்சு அகம் உழைவுற்றேன், இறைவனை நினைக்காம விட்டது நினைச்சு வருத்தப்படுறாரு. திரும்பவும் முருகனோட பெருமையையும் கண்ணனும் பிரமணனும் குறிக்கரும் பெருவாழ்வே, தணிகையோட அந்த வளமையையும் குலங்கோள் தலங்கோள் பொய்கை சூழ் சொல்றது மூலியமா அந்த உலக கஷ்டத்திலிருந்து விடுபட்டு இறைவனோட அருளையும் அந்த புனிதமான இடத்தோட அமைதியும் அடைய விரும்புறாருன்னு புரியுது. 80வது பாடல். இதுல ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்ற மாதிரி இருக்கு. தேவர் நாயகன் ஆகியே என் மனச்சிலைதனில் அமர்ந்தோனேன்னு ஆரம்பிச்சு, மூவர் நாயகன் என்றுரை நான்மறை மொழியும் முக்தியின் வித்தே, மூமூர்த்திகளுக்கும் தலைவன்னு வேதம் சொல்ற முக்திக்கு காரணமானவனே, யாவராயினும் நின் திருத்தணிகை இங்கெய்தி நின்றவர்தாமே, என் பாவ நாசம் செய் என்னனை ஆட்கொள்ளும் பரம்சுடர் அறிவாயே. யார் வேணா இருக்கட்டும், உன் திருத்தணிகைக்கு வந்து உன்னை வணங்குனா அவங்களே என் பாவத்தை போக்கி என்னை ஆட்கொள்ற பரம்பொருள்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப உயர்ந்த நிலையா தெரியுதே. ஆமா, இது ரொம்ப ஆழமான உயர்ந்த கருத்து தான். முதல்ல என் மனச்சிலைதனில் அமர்ந்தோனேங்கிறது அந்த அக வழிபாட்டோட முக்கியத்துவத்தை காட்டுது. அதுக்கப்புறம் பாருங்க, திருத்தணிகைக்கு போய் முருகனை வணங்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க தனக்கு குரு மாதிரி தன் பாவத்தை போக்கி ஆட்கொள்ற தெய்வத்துக்கு சமமானவங்க, பரஞ்சுடர்னு சொல்றாரு. இது திருத்தணிகை யாத்திரை மேலையும் அங்க போய் வழிபடுற அடியார்கள் மேலையும் வள்ளலாருக்கு இருந்த அந்த அளவற்ற மதிப்பையும் அந்த தலத்தோட அருட்சக்தியையும் காட்டுது. இறைவனை வணங்குறவங்களையே இறைவனுக்கு சமமா பாக்குற ஒரு மனநிலை இது. இவ்வளவு பயணம் பண்ணி கடைசியா 81வது பாட்டுல ஒரு பெரிய கேள்வியோட முடிக்கிறாரு. கண்ட நேகவா தனவர் தொழும் நின் திரு கழலினை தனக்கு ஆசை கொண்ட நேகமாய் தேண்டனிட்டானந்த கூத்தினை உகந்தாடித்து, நிறைய தேவர்கள் வணங்குற உன் திருவடி மேல ஆசைப்பட்டு பல தடவை விழுந்து கும்பிட்டு ஆனந்தமா கூத்தாடி, தொண்டனேனும் நின் அடியரில் செறிவனோ துயருளந்தலைவேனோ, உன் தொண்டனான நானோ உன் உண்மையான அடியார் கூட்டத்துல சேருவேனா இல்ல இப்படியே துன்பத்துல அலைய போறேனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அண்டனே திருத்தணிகையும் மண்ணலே அழகிய வடிவேலான்னு கூட்டி முடிக்கிறார். இது அந்த ஏக்கத்தோட உச்சம் மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இது இந்த 10 பாடலோட ஒரு சிகரம் மாதிரிதான். அந்த பக்தி பரவச நிலைய ஆனந்த கூத்தினை உகந்தாடி விவரிக்கிறாரு. அப்படிப்பட்ட பக்தி செய்ய விரும்புற தனக்கு அந்த உண்மையான அடியார் கூட்டத்துல சேர்ற தகுதி, அந்த கடைசி நிலை அது கிடைக்குமாங்கிற ஏக்கத்தை ஒரு கேள்வியா வைக்கிறாரு. இது ஒரு வகையில இந்த 10 பாடலோட ஒட்டுமொத்த தேடலோட விளைவா வர்ற கேள்வி. தன்னோட ஆன்மீக பயணத்தோட அடுத்த கட்டம் என்ன, அந்த லட்சியத்தை அடைய முடியுமாங்கிற ஒரு ஆழ்ந்த ஏக்கத்தோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. இது தேடல் இன்னும் முடியல, அது தொடருதுங்கிறத காட்டுது. இந்த 10 பாடல்களையும் நாம இப்ப பார்க்கும்போது வள்ளலாரோட அந்த வெளிப்படைத்தன்மை, தன்னை ரொம்ப சாதாரணமா குறையோட இருக்கிற மாதிரி காட்டிட்டு முருகனோட பெருமையையும் கருணையையும் வேண்டறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதிலும் திருத்தணிகை மேல அவருக்கு இருந்த அந்த ஈடுபாடு ஒவ்வொரு வரியிலையும் தெரியுது. ஆமா, இந்த பாடல்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, மனுஷனோட இயலாமைய நேர்மையா ஒத்துக்கிறது. 2, இறைவன்கிட்ட முழுசா சரணடையறதோட அவசியம். 3, பக்தியோட வெவ்வேறு நிலைகள், ஏக்கம், தன்னிரக்கம், உரிமை கேட்கறது, காத்திருப்புன்னு பல பரிமாணங்கள். 4, இறைவனோட அளவற்ற கருணை மேல் இருக்கிற நம்பிக்கை. 5, திருத்தலங்களோட முக்கியத்துவம், குறிப்பா வள்ளலாருக்கு திருத்தணிகை எவ்வளவு முக்கியமா இருந்திருக்குங்கிறது. இது வெறும் முருகனை பத்தின பாட்டுங்கிறத தாண்டி இறைவனை நோக்கி போற ஒரு ஆன்மாவோட பயணத்தோட உணர்வுபூர்வமான பதிவுகள் இவை. அப்போ வள்ளலாரோட இந்த என்ன 10 பாடல்கள் 72லிருந்து 71 மூலமா ஒரு பக்தனோட மன உலகம்
இறைவனோட அவன் வச்சிருக்கிற உறவுல இருக்கிற ஏற்ற இறக்கங்கள், கடைசியில அந்த உறவோட ஆழம், சரணாகதியோட முக்கியத்துவம், இது எல்லாம் நம்மால நல்லா உணர முடியுது. நிச்சயமா. நீங்க இந்த பாடல்களை திரும்ப கேட்கும்போது ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்க. வள்ளலார் தன் குறைகளை ரொம்ப தீவிரமா உணர்ந்து சொல்றாரு. ஆனா அது அவரை நம்பிக்கை இழக்க வைக்கல. அதுக்கு பதிலா அந்த உணர்தலையே இறைவனோட கருணையை கேட்கறதுக்கான ஒரு அடித்தளமா மாத்திக்கிறாரு. ஒருவேளை நம்மோட போதாமைகள், குறைகள் இதையெல்லாம் உண்மையா உணர்றது தான் அருளை பெறதுக்கான முதல் படியோ இல்ல திறவுகோலோ. வள்ளலார் இந்த பாடல்கள் மூலமா நமக்கு மறைமுகமா சொல்ற செய்தி இதுவா கூட இருக்கலாம் இல்லையா? இத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை. இந்த விரிவான பார்வைக்கு நன்றி. அடுத்த முறை சந்திக்கலாம்.